ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்பனா கார்டன். முல்லைப்பூ எவ்வளவு பூ இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூத்துருக்குன்னு பாருங்கள். டெய்லியும் 1.5 முழம் பூ வைக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செடியை வாங்கி நட்டு வச்சேன். இந்த செடியை வாங்கி நட்டு வைக்கும்போது மாட்டு தொழு உரம் மட்டும்தான் நான் போட்டு நட்டு வச்சேன். அந்த ஒரு டைம் தொழு உரம் போட்டது தான். அதுக்கப்புறமா நான் இந்த செடிக்கு தொழு உரமோ மருந்தோ எதுவுமே நான் கொடுத்ததில்ல. இந்த செடியை நல்லா வெயில் இருக்கிற இடத்துல தான் நட்டு வைக்கணும். நிழலான இடத்துல நட்டு வச்சிட்டா செடி நல்லா வளரும். ஆனால் செடியிலேருந்து பூ வைக்காது. இந்த செடி பூ வைக்கிற சீசனுக்கு பூ நிறைய வைக்கும். டெய்லியும் பூ பறிக்கலாம். பூ நம்ம காசுக்கு வாங்கவே வேண்டியதில்லை. இந்த செடி நட்டு வைக்கும்போது ஆடு மாடு தொழு உரம் நல்லா மக்குன தொழு உரமாக போட்டு நட்டு வைக்கணும். டெய்லியும் தண்ணி மட்டும் கொடுத்து வளர்த்தாக்கவே செடி நல்லா வளரும். நான் இந்த செடி கீழே தான் வச்சுருக்கேன். இடம் இல்லாதவங்க மாடியில் கூட நட்டு வச்சு இந்த செடியை வளர்க்கலாம். செடிக்கு நம்ம தண்ணி கொடுக்கலனாக்கா அந்த இலையெல்லாம் ஒரு மாதிரி வெள்ளை கலரில் இருக்குது. அது தண்ணி பத்தாததுனால தான் அந்த மாதிரி இருக்குது. தண்ணி நம்ம தினமும் கொடுக்கும்போது அந்த பிரச்சனை இருக்காது. இப்போது வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ வாங்கி செடியை நட்டு வச்சாக்க செடி காஞ்சிரும். நம்மளால் அந்த செடியை காப்பாற்ற முடியாது. எந்த செடி வாங்கி வச்சாலும் மழை காலத்தில் தான் வாங்கி வைக்கணும். மாடியில் செடி வைக்கிறவங்க 2 செடியை வாங்கி வச்சா பூ நிறைய பூக்கும். மாடியில் வைக்கும்போது 12x15 சைஸ் க்ரோ பேக்கில் வைக்கலாம். 1 பங்கு மண், 1 பங்கு மாட்டு தொழு உரம், 1 பங்கு கோகோ பீட்டு போட்டு மண்ணை நல்லா கலந்து நட்டு வைக்கலாம். அப்படி வைக்கும்போது மாடி வெயிட்டு கம்மியாக இருக்கும். மாடியில் செடி வைக்கும்போது யூபிவிசி பைப்பில் ஸ்டாண்டு செஞ்சு வச்சாக்க மாடி வீணாகாமல் மாடி நல்லாயிருக்கும். புதுசாக செடி வளர்க்குறவங்களுக்கு கோகோ பீட்னா என்னன்னு தெரியாது. தேங்காய் மட்டையோட தூள் தான் கோகோ பீட்டு. இது ஒரு சில நர்சரியில் கிடைக்கும், ஒரு சில நர்சரியில் கிடைக்காது. அங்கே இல்லைன்னா உரம் மருந்து கடையில் கிடைக்கும். நம்ம வாங்கி வைக்கலாம். நம்ம வீட்டு செடியில் பூக்கிற பூ நல்லா பெரிய பூவாக இருக்கும். எல்லா பூவுமே ஒரே சைஸாகவே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.